முதலாவதாக இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் 2003ஆம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன சொக்க தங்கம் திரைப்படம். இரண்டாவதாக இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 4 திரைப்படங்கள். முதலாவதாக 84ஆம் ஆண்டு வெளியாகி மெகா ஹிட் ஆன 100வது நாள் திரைப்படம். இரண்டாவதாக அதே 84ஆம் ஆண்டு வெளியான ஜனவரி 1 திரைப்படம். மூன்றாவதாக 88ஆம் ஆண்டு வெளியான உள்ளத்தில் நல்ல உள்ளம் திரைப்படம் மற்றும் நான்காவதாக 90ஆம் ஆண்டு வெளியான சந்தன காற்று திரைப்படம். மூன்றாவதாக இயக்குனர் எஸ். பி. முத்துராமன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள். முதலாவதாக 86ஆம் ஆண்டு வெளியான தர்ம தேவதை திரைப்படம். இரண்டாவதாக 88ஆம் ஆண்டு வெளியான நல்லவன் திரைப்படம். நான்காவதாக இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 96ஆம் ஆண்டு வெளியான தமிழ்ச் செல்வன் திரைப்படம். ஐந்தாவதாக இயக்குனர் சுந்தர்ராஜன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 7 திரைப்படங்கள். முதலாவதாக 84ஆம் ஆண்டு வெளியான வைதேகி காத்திருந்தால் திரைப்படம். இரண்டாவதாக 86ஆம் ஆண்டு வெளியான அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படம். மூன்றாவதாக 86ஆம் ஆண்டு வெளியான தழுவாத கைகள் திரைப்படம். நான்காவதாக 88ஆம் ஆண்டு வெளியான காலையும் நீயே மாலையும் நீயே திரைப்படம். ஐந்தாவதாக 90ஆம் ஆண்டு வெளியான என் கிட்டே மோதாதே திரைப்படம். ஆறாவதாக 94ஆம் ஆண்டு வெளியான என் ஆசை மச்சான் திரைப்படம். ஏழாவதாக 95ஆம் ஆண்டு வெளியான காந்தி பிறந்த மண் திரைப்படம். ஆறாவதாக இயக்குனர் கங்கை அமரன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள். முதலாவதாக 84ஆம் ஆண்டு வெளியான வெள்ளை புறா 1 திரைப்படம். இரண்டாவதாக 93ஆம் ஆண்டு வெளியான கோயில் காலை திரைப்படம். ஏழாவதாக இயக்குனர் பி. வாசு அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள். முதலாவதாக 89ஆம் ஆண்டு வெளியான பொன்மன செல்வன் திரைப்படம். இரண்டாவதாக 94ஆம் ஆண்டு வெளியான சேதுபதி IPS திரைப்படம். எட்டாவதாக இயக்குனர் கே. எஸ். ரவிக்குமார் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் 97ஆம் ஆண்டு வெளியான தர்ம சக்கரம் திரைப்படம் மட்டுமே. ஒன்பதாவதாக இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2004ஆம் ஆண்டு வெளியான கஜேந்திரா திரைப்படம். பத்தாவதாக இயக்குனர் விசு அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள். முதலாவதாக 83ஆம் ஆண்டு வெளியான டவுரி கல்யாணம் திரைப்படம். இரண்டாவதாக 85ஆம் ஆண்டு வெளியான புதிய சகாப்தம் திரைப்படம். 11ஆவதாக இயக்குனர் A.R. முருகதாஸ் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2002ஆம் ஆண்டு வெளியாகி மெகா ஹிட் ஆன ரமணா திரைப்படம். 12ஆவதாக இயக்குனர் பேரரசு அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2006ஆம் ஆண்டு வெளியான தர்மபுரி திரைப்படம். 13ஆவதாக இயக்குனர் விக்ரமன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள் என்னவென்றால் முதலாவதாக 2000ஆவது ஆண்டு வெளியான வானத்தை போல திரைப்படம். இரண்டாவதாக 2009ஆம் ஆண்டு வெளியான மரியாதை திரைப்படம். 14ஆவதாக இயக்குனர் R.K. செல்வமணி அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள். முதலாவதாக 90ஆம் ஆண்டு வெளியான புலன் விசாரணை திரைப்படம். இரண்டாவதாக 91ஆம் ஆண்டு வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். 15ஆவதாக இயக்குனர் R.V. உதயகுமார் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 92ஆம் ஆண்டு வெளியாகி மெகா ஹிட் ஆன சின்ன கவுண்டர் திரைப்படம். 16ஆவதாக இயக்குனர் மனோபாலா அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 3 திரைப்படங்கள். முதலாவதாக 87ஆம் ஆண்டு வெளியான சிறைப்பறவை திரைப்படம். இரண்டாவதாக 89ஆம் ஆண்டு வெளியான எம் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படம். மூன்றாவதாக 91ஆம் ஆண்டு வெளியான மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் திரைப்படம். 17ஆவதாக இயக்குனர் ஆர். செல்வராஜ் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 79ஆம் ஆண்டு வெளியான அகல் விளக்கு திரைப்படம். இந்த படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 2வது திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. 18ஆவதாக இயக்குனர் ராமநாராயணன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 9 திரைப்படங்கள். முதலாவதாக 81ஆம் ஆண்டு வெளியான சிவப்பு மல்லி திரைப்படம். இரண்டாவதாக 82ஆம் ஆண்டு வெளியான சிவந்த கண்கள் திரைப்படம். மூன்றாவதாக 84ஆம் ஆண்டு வெளியான வேங்கையின் மைந்தன் திரைப்படம். நான்காவதாக அதே 84ஆம் ஆண்டு வெளியான மாமன் மச்சான் திரைப்படம். ஐந்தாவதாக 84ஆம் ஆண்டு வெளியான சபாஷ் திரைப்படம். ஆறாவதாக 85ஆம் ஆண்டு வெளியான தண்டனை திரைப்படம். ஏழாவதாக 86ஆம் ஆண்டு வெளியான கரிமேடு கருவாயன் திரைப்படம். எட்டாவதாக 87ஆம் ஆண்டு வெளியான வீரன் வேலுத்தம்பி திரைப்படம் மற்றும் 9ஆவதாக 88ஆம் ஆண்டு வெளியான மக்கள் ஆணையிட்டால் திரைப்படம். 19ஆவதாக இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2004ஆம் ஆண்டு வெளியான நிறைஞ்ச மனசு திரைப்படம். 20ஆவதாக தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ். தானு அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 90ஆம் ஆண்டு வெளியான புது பாடகன் திரைப்படம். 21ஆவதாக நடிகர் பாலு ஆனந்த் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 85ஆம் ஆண்டு வெளியான நானே ராஜா நானே மந்திரி திரைப்படம்.
22வது இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 18 திரைப்படங்கள். முதலாவதாக 81ஆம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம். இரண்டாவதாக அதே 81ஆம் ஆண்டு வெளியான நெஞ்சிலே துணிவிருந்தால் திரைப்படம். மூன்றாவதாக அதே 81ஆம் ஆண்டு வெளியான நீதி பிழைத்தது திரைப்படம். நான்காவதாக 82ஆம் ஆண்டு வெளியான பட்டணத்து ராஜாக்கள் திரைப்படம். ஐந்தாவதாக அதே 82ஆம் ஆண்டு வெளியான ஓம் சக்தி திரைப்படம். ஆறாவதாக 83ஆம் ஆண்டு வெளியான சாட்சி திரைப்படம். ஏழாவதாக 84ஆம் ஆண்டு வெளியான வெற்றி திரைப்படம். எட்டாவதாக அதே 84ஆம் ஆண்டு வெளியான வீட்டுக்கு ஒரு கண்ணகி திரைப்படம். ஒன்பதாவதாக அதே 84ஆம் ஆண்டு வெளியான குடும்பம் திரைப்படம். பத்தாவதாக 85ஆம் ஆண்டு வெளியான புதுயுகம் திரைப்படம். 11ஆவதாக அதே 85ஆம் ஆண்டு வெளியான நீதியின் மறுபக்கம் திரைப்படம். 12ஆவதாக 86ஆம் ஆண்டு வெளியான எனக்கு நானே நீதிபதி திரைப்படம். 13ஆவதாக 86ஆம் ஆண்டு வெளியான வசந்த ராகம் திரைப்படம். 14ஆவதாக 87ஆம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு விளையாட்டு திரைப்படம். 15ஆவதாக 89ஆம் ஆண்டு வெளியான ராஜநடை திரைப்படம். 16ஆவதாக 93ஆம் ஆண்டு வெளியான ராஜதுரை திரைப்படம். 17ஆவதாக 99ஆம் ஆண்டு வெளியான செந்தூரப்பாண்டி திரைப்படம் மற்றும் 18ஆவதாக அதே 99ஆம் ஆண்டு வெளியான பெரியண்ணா திரைப்படம். 23ஆவதாக இயக்குனர் மனோஜ்குமார் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2002ஆம் ஆண்டு வெளியான ராஜ்யம் திரைப்படம். 24ஆவதாக இயக்குனர் K. விஜயன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள் என்னவென்றால் முதலாவதாக 80ஆம் ஆண்டு வெளியான தூரத்து இடிமுழக்கம் திரைப்படம் மற்றும் 82ஆம் ஆண்டு வெளியான ஆட்டோ ராஜா திரைப்படம். 25ஆவதாக இயக்குனர் K. சங்கர் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 5 திரைப்படங்கள் என்னவென்றால் முதலாவதாக 85ஆம் ஆண்டு வெளியான நவகிரக நாயகி திரைப்படம். இரண்டாவதாக 86ஆம் ஆண்டு வெளியான நம்பினார் கெடுவதில்லை திரைப்படம். மூன்றாவதாக 87ஆம் ஆண்டு வெளியான வேலுண்டு வினையில்லை திரைப்படம். நான்காவதாக 88ஆம் ஆண்டு வெளியான தம்பி தங்கக்கம்பி திரைப்படம் மற்றும் ஐந்தாவதாக 89ஆம் ஆண்டு வெளியான மீனாட்சி திருவிளையாடல் திரைப்படம். 26ஆவதாக இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள். முதலாவதாக 85ஆம் ஆண்டு வெளியான ஈ.டி. திரைப்படம் மற்றும் இரண்டாவதாக 87ஆம் ஆண்டு வெளியான கூலிக்காரன் திரைப்படம். 27ஆவதாக இயக்குனர் R.C. சக்தி அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள். முதலாவதாக 85ஆம் ஆண்டு வெளியான சந்தோஷ கனவுகள் திரைப்படம் மற்றும் இரண்டாவதாக 86ஆம் ஆண்டு வெளியான மனக்கணக்கு திரைப்படம். 28ஆவதாக இயக்குனர் சித்திக் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2004ஆம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன எங்கள் அண்ணா திரைப்படம். 29ஆவதாக இயக்குனர் M.A. காஜா அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 79ஆம் ஆண்டு வெளியான இனிக்கும் இளமை திரைப்படம். இந்த படம் தான் கேப்டன் அவர்களுக்கு முதல் திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. 30ஆவதாக இயக்குனர் ஜெய்சந்தர் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 80ஆம் ஆண்டு வெளியான நீரோட்டம் திரைப்படம். இந்த படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 3வது திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்க மக்களே, இந்த வீடியோவில் மொத்தம் 30 இயக்குநர்கள் கேப்டன் அவர்களை வைத்து இயக்கிய திரைப்படங்கள் பட்டியலை பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல என்ன கண்டென்ட் போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் வெளியிடுகிறேன். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.